வணக்கம். SS நியூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒரு அப்டேட் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நாம AI ஒரு கருவியா நமக்கு உதவி செய்யற ஒரு டூலா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த AI பிரபஞ்சத்தோட விதிகளையே மாற்றி எழுதுற அளவுக்கு ஒரு உண்மையான அறிவியல் ஆராய்ச்சியாளரா மாறிட்டு வருது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப நிதானமா புரிஞ்சுக்க போறோம். சர் ஐசக் நியூட்டன், அறிவியலோட அடித்தளமே இவர்தான்னு நமக்கு தெரியும். ஆனா நியூட்டன் சொன்னதே தப்புன்னு ஒரு AI நிரூபிச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே சாத்தியமில்லாத ஒண்ணு மாதிரி தோணுது இல்லையா? ஆனா எமோரி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்க ஒரு புதிய ஆய்வு ஒட்டு மொத்த அறிவியல் உலகத்தையே பிரமிக்க வச்சிருக்கு. ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற ஆய்விதழ்ல வெளியான இந்த முடிவு பல நூற்றாண்டுகளா நம்ம அசைக்க முடியாத உண்மைன்னு நம்பிட்டு இருந்த நியூட்டனோட இயக்க விதிகளையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. ஒரு யந்திரம் நியூட்டனையே சவால் செய்துன்னா இது எவ்ளோ பெரிய திருப்பு முனைன்னு கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் AI அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? நிறைய டேட்டாவை கொடுப்போம், அதை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு தேவையான பதில கொடுக்கும். வானிலை முன்னறிவிப்பு சொல்றதுக்கோ இல்ல ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கவோ பயன்படுற ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட். அதுதான் பழைய யதார்த்தம். ஆனா இப்போ நடந்திருக்க திருப்புமுனை என்ன தெரியுமா? AI இனிமே வெறும் அசிஸ்டன்ட் கிடையாது. எந்த மனித உதவியும் இல்லாம புதிய இயற்பியல் விதிகளை தானே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சியாளரை அது உருவெடுத்திருக்கு. இந்த வியக்கத்தக்க மாற்றக்க நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மிகச் சிக்கலான இடத்துக்கு நம்ம பயணிக்கணும். அதாவது பருப்பொருளோட 4வது நிலைக்கு போகணும். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். தி டஸ்டி பிளாஸ்மா மிஸ்ட்ரி, அதாவது பருப்பொருளின் 4வது நிலையை ஆராய்தல். பிரபஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே பூமி, செவ்வாய் மாதிரி திடமான கிரகங்கள் தானே நம்ம கண் முன்னாடி வரும். ஆனா உண்மைய சொல்லணும்னா நம்ம கண்களுக்கு தெரியற இந்த பிரபஞ்சத்துல, அதாவது சூரியன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், மாபெரும் விண்மீன் திரள்கள்னு இதுல 99.9% பகுதிகள் பிளாஸ்மாவால மட்டுமே ஆனது. பிளாஸ்மானா என்ன? இது அதிக ஆற்றல் கொண்ட அயனியாக்கம் செய்யப்பட்ட ஒரு வாயு நிலை. இதுல இருக்கிற துகள்கள் எல்லாம் கற்பனைக்கே எட்டாத வேகத்துல நகர்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பிளாஸ்மாவை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மாக்குள்ள சில தூசு அல்லது அழுக்கு துகள்களை சேர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இததான் விஞ்ஞானிகள் டஸ்டி பிளாஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூசுகள் பிளாஸ்மாவில நுழைஞ்ச உடனே அதுல மின்சாரம் ஏற்றப்பட்டு தனித்தனியா இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு மனப்பான்மையோட செயல்பட தொடங்கும். இது எவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு நெட்வொர்க் மாதிரி மாறும்னா, நம்மளோட தலை சிறந்த விஞ்ஞானிகளால கூட இந்த தூசுகளோட இயக்கத்தை கணிக்கவோ முழுசா புரிஞ்சுக்கவோ முடியல. இந்த டஸ்டி பிளாஸ்மாங்கிறது ஏதோ லேப்ல மட்டும் இருக்கிற ஒரு தியரி கிடையாதுங்க. இது நம்மள சுத்தியும், ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரவி கிடக்கு. வானத்துல நம்ம பாக்குற சனிக்கோளோட அந்த அழகான வளையங்கள்ல தொடங்கி பூமியோட வளிமண்டலத்தோட மேல் பகுதியான அயனி மண்டலம், நிலவோட மேற்பரப்பு, ஏன் பூமியில நடக்கிற ஒரு சாதாரண காட்டுத்தீயிலிருந்து வர்ற புகையில கூட இந்த டஸ்டி பிளாஸ்மா உருவாகுது. அதனாலதான் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ரகசியத்தை உடைக்க வேண்டியது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க ஒரு மாபெரும் திறவுகோலா இருக்கு. இந்த சிக்கல விஞ்ஞானிகள் மேனி பாடி சிஸ்டம், அதாவது பல பொருள் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எண்ணற்ற துகள்கள் எந்த ஒரு வரிசையும் இல்லாம ஒரே நேரத்துல ரொம்ப குழப்பமான முறையில ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டும் தொடர்பு கொண்டும் இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, நாம பல 100 வருஷங்களா படிச்சு நம்பிட்டு வந்த பாரம்பரிய இயற்பியல் விதிகளால, அதாவது நிறை, விசை மாதிரியான விதிகளால இந்த துகள்களோட நகர்வுகளை துல்லியமா விளக்கவே முடியல. ஏகப்பட்ட விசைகள் ஒரே நேரத்துல செயல்படுறதால பழைய விதிகள் எல்லாமே இங்க முற்றிலுமா தோத்து போகுது. இதனாலதான் ஒரு புதிய அணுகுமுறை தேவைப்பட்டுச்சு. இதுதான் நம்ம அடுத்த பகுதி. AIக்கு கற்பித்தல், மெஷின் லேர்னிங்கில் ஒரு புதிய அணுகுமுறை. இந்த மர்மத்தை எப்படி தீர்க்கிறது? வழக்கமா நம்ம பயன்படுத்துற பழைய AI மாடல்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்கணும்னா பல லட்சக்கணக்கான டேட்டா தேவைப்படும். ஆனா எமோரி பல்கலைக்கழகத்து விஞ்ஞானிகள் கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா இல்ல. அதனால அவங்க ஒரு ரொம்பவே புதுமையான நியூரல் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. இந்த புதிய AIக்கு வெறும் டேட்டாவை கொடுத்து மனப்பாடம் செய்ய வைக்காம இயற்பியலோட அடிப்படை விதிகளையும் அதோட கட்டுப்பாடுகளையும் சொல்லிக் கொடுத்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அதுக்கு உண்மையாகவே சிந்திக்க கத்துக் கொடுத்தாங்க. இதுதான் அந்த பெரிய மேஜிக். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது உண்மையான அறிவியல் செயல்முறைய அப்படியே நமக்கு கண் முன்னாடி காட்டுது. முதல்ல விஞ்ஞானிகள் லேப்ல ஒரு பிளாஸ்மா சூழலை உருவாக்குனாங்க. அப்புறம் அதுல சின்ன சின்ன தூசு துகள்களை உள்ள அனுப்புனாங்க. அந்த துகள்கள் ரொம்ப குழப்பமா முப்பரிமாண கோணங்கள்ல நகர ஆரம்பிச்சது.
அத அதிவேக கேமராக்கள், லேசர்கள் மூலமா ரொம்ப கவனமா பதிவு செஞ்சாங்க. கடைசியா நம் கண்களுக்கு தெரியாத அந்த துகள்களுக்கிடையே மறைஞ்சிருக்கக்கூடிய விசைகளை பகுப்பாய்வு செய்ய அந்த புதிய ஏஐய களத்துல இறக்கி விட்டாங்க. இங்கதான் இந்த மாபெரும் வெளிப்பாடு நடந்துச்சு. பகுதி 3, நியூட்டனின் 3ஆம் விதியை உடைத்தல். நியூட்டனோட 3ஆம் விதி நமக்கு என்ன சொல்லுது? ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இதுதான் பல 100 வருஷங்களா நம்ம அறிவியலோட எதிர்பார்ப்பு. ஆனா அந்த ஏஐ கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? இந்த டஸ்டி பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு சிக்கலான அமைப்புல நியூட்டனோட 3ஆம் விதி 100% சரியா வேலை செய்யல. இங்க துகள்கள் ஒன்னோட ஒன்னு சமமற்ற முறையில விசைய செலுத்துது. இத பரஸ்பரமற்ற விசைகள், அதாவது நான் ரெசிப்ரோக்கல் ஃபோர்சஸ் அப்படின்னு அந்த ஏஐ சுட்டி காட்டுச்சு. இது சயின்ஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலை. இத ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். நியூட்டனோட விதிப்படி நீங்க ஒருத்தர் அரைஞ்சா பதிலுக்கு உங்களுக்கும் அதே அளவு வலிமையான ஒரு அறை கிடைக்கும். அதுதான் சமமான எதிர்வினை. ஆனா ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளாஸ்மா அமைப்புல சில நேரங்கள்ல நீங்க ஒரு காந்தியவாதிய, அதாவது ஒரு அமைதி விரும்பிய அறையிற மாதிரி நடக்கும். நீங்க அரைஞ்சாலும் அவர் உங்களை திரும்ப அடிக்க மாட்டார். ஆக வினையும் எதிர்வினையும் எப்பவுமே சமமா இருக்கிறதில்ல அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதுக்கு இன்னொரு அருமையான உதாரணம் இருக்கு. தண்ணியில போட 2 படகுகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. முதல் படகு ரொம்ப வேகமா போகும்போது ஒரு அலைய உருவாக்குது. அந்த அலை போய் 2வது படக பலமா தள்ளுது. ஆனா அந்த 2வது படகு உருவாக்குற அலைகள் முதல் படகு மேல அதே அளவிலான விசைய திரும்ப செலுத்துறது கிடையாது இல்லையா? இயற்கையோட இந்த சிக்கலான அமைப்புகள்லயும் விசைகள் எப்பவுமே இரு வழிகள்ல சமமா பயணிக்கிறது இல்ல அப்படிங்கிற அந்த சமமற்ற தன்மையை தான் ஏஐ இப்ப கண்டுபிடிச்சிருக்கு. நியூட்டனோட விதியை உடைச்சது மட்டுமில்லாம பல வருஷங்களா விஞ்ஞானிகள் கண்மூடித்தனமா நம்பிட்டு வந்த இன்னும் சில அனுமானங்களையும் இந்த ஏஐ பொய்யாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு துகளோட அளவு ரொம்ப பெருசா இருந்தா அதுல இருக்கிற மின் சுமை அதிகமா இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா அது அளவை மட்டும் பொறுத்தது இல்ல, அங்க இருக்கிற வெப்பநிலை, பிளாஸ்மாவோட நிலை, இது எல்லாத்தையும் பொறுத்ததுன்னு ஏஐ நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தூரம் அதிகரிக்க அதிகரிக்க விசை குறையும் அப்படிங்கிற விகிலம் வெறும் தூரத்தை மட்டும் சார்ந்ததில்ல, அது அந்த துகளோட அளவையும் ரொம்பவே சார்ந்திருக்கு அப்படிங்கிற ஆழமான உண்மையையும் இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். தி அல்டிமேட் டிஸ்கவரி என்ஜின், எதிர்காலத்தை நோக்கிய பார்வை. இந்த டிஸ்கவரி என்ஜின் அப்படின்னா உண்மையிலேயே என்ன? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு டேட்டா அசிஸ்டன்ட் இல்ல. தன்னிடம் கொடுக்கப்படுற ரொம்ப சிக்கலான சிஸ்டம்ஸ்ல ரொம்ப ஆழமா மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகளை தானாகவே தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஏஐ அமைப்பு. இதுவே புதிய அறிவியல் கோட்பாடுகளை நமக்கு முன்மொழியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாம வச்சிருக்கிற அறிவியல் விதிகள்ல ஏதாவது பிழைகள் இருந்தா அதையும் இது திருத்தும். விஞ்ஞானிகள் இப்போதே இந்த ஏஐக்கு அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வேலைகளை கொடுக்க தயாராகிட்டாங்க. இந்த ஏஐயால ஒரு பிளாஸ்மாவோட குழப்பமான இயக்கத்தையே இவ்ளோ துல்லியமா புரிஞ்சிக்க முடியும்னா இது வேற எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உயிரியல் துறையில நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் எப்படி ரொம்ப சிக்கலா பரவுது அப்படிங்கறது இது கணிக்கலாம். நானோ டெக்னாலஜி, பெயிண்ட் மாதிரியான கொலைட் பொருட்களோட இயக்கத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன் சமூக அறிவியல்ல மனித கூட்டங்களோட மனநிலையும் இயக்கத்தையும் கூட இதால ஆழமா ஆராய முடியும். இந்த மனித கூட்டத்தோட இயக்கத்தை, அதாவது கிரவுட் டைனமிக்ஸையே ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். ஒரு தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசையில நிக்கிற கூட்டத்தோட நடத்தைக்கும் ஒரு பொருட்காட்சியில சிதறி திரியற கூட்டத்தோட நடத்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? பொருட்காட்சியில அங்கும் இங்கும் அலைகிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு அது வெறும் குழப்பமா தெரியலாம். ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும், இல்ல அந்த விளையாட்டுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட இலக்கு இருக்கும். இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய தனிப்பட்ட இலக்குகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பகுப்பாய்வு செஞ்சு மொத்த மனித கூட்டத்தோட நகர்வையும் இந்த ஏஐயால மிக துல்லியமா ஒரு வரைபடமா மாத்த முடியும். இது நம்மள ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு போகுது. இன்னைக்கு வெறும் தூசு, பிளாஸ்மா இத மட்டுமே வச்சுக்கிட்டு மாபெரும் ஐசக் நியூட்டனோட விதிகளையே மாற்றி எழுதுற அளவுக்கு ஒரு ஏஐ வளர்ந்திருக்கு அப்படின்னா, நாளைக்கு இந்த பரந்த பிரபஞ்சத்துல இன்னும் என்னென்ன ஆழமான மறைக்கப்பட்ட ரகசியங்களை அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. நாம இப்போ அறிவியலோட ஒரு முற்றிலும் புதிய பொற்காலத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். ஏஐ மற்றும் இயற்பியலோட இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை பற்றிய ஆழமான அலசலை நீங்கள் சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு லைக் பட்டனை அழுத்துங்க. மேலும் இதுபோல பல ஆழமான செய்திகளுக்கும் அறிவியல் விளக்கங்களுக்கும் SS நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான நிதானமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.